Morning champion, this is Rasul from Government College of Technology. I am having my technical champion Rohit along with me. Rohit வந்து இன்னைக்கு நெட்வொர்க் தியரியில ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் நமக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி? So இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பர்பொசிஷன் தியரம். நெட்வொர்க் தியரியில இது one of the theorem. So superposition theorem என்ன சொல்லுதுன்னா the sum of the voltage across the element or the current through the element is the algebraic sum of the current across the element, current through the element or the voltage across the element when an independent source acting around. அப்புறம் இந்த இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு, எந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணிருக்குன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அண்ட் லீனியாரிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு given சர்க்யூட்ல n number of voltage source or current source இருந்துச்சுன்னா at a timeல ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் மட்டும் தான் ஆன்ல இருக்கணும். சோ அந்த சோர்ஸ் ஆன்ல வச்சிட்டு நம்ம கரண்ட் வேல்யூவும் வோல்டேஜ் வேல்யூவும் கண்டுபிடிச்சு அத அல்ஜிபிரிக் சம் போட்டோம்னா அது நமக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ வந்து இன்னைக்கு வந்து சூப்பர் பொசிஷன் தியரம் பத்தி தான் வந்து நமக்கு ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்காரு. நம்ம அதுல வந்து ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். சோ இதுதான் நமக்கு கிடைச்ச சர்க்யூட். இதுல வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, அப்புறம் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. சோ சூப்பர்பொசிஷன் தியரம் படி நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் மட்டும் தான் ஆன் இருக்கும். சோ ஸ்டெப் 1ல நாம என்ன பண்றோம்னா கரண்ட் சோர்ஸை வந்து அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். கரண்ட்க்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னதுன்னா ஓபன் சர்க்யூட் ஆயிடும். சோ ஓபன் கரண்ட்க்கு வந்து ஓபன் சர்க்யூட், வோல்டேஜ்க்கு வந்து ஷார்ட் சர்க்யூட். சோ when கரண்ட் சோர்ஸ் வந்து ஓபன் சர்க்யூட் ஆகும்போது நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், அது கூட ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் கரண்ட் கண்டுபிடிக்க போறோம். சோ V = IR. சோ நம்ம இதுல கரண்ட் கண்டுபிடிக்கிறதுனால I = V/R. சோ நமக்கு கொடுத்திருக்க வோல்டேஜ் டிவைடட் பை தி சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பிரசன்ட் இன் தி சர்க்யூட். சோ 6/12 = 0.5. சோ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்போது நமக்கு கிடைக்கிற வோல்டேஜ் என்னன்னா 0.5 * 4. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் தி வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ அதனால இந்த ரெசிஸ்டன்ஸால நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சோ இந்த 6 வோல்ட் சோர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கனால நமக்கு கிடைக்கிற வோல்டேஜ் வந்து 2 வோல்ட். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு கரண்ட் சோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம கரண்ட் சோர்ஸை கன்சிடர் பண்ணிக்கும்போது கரண்ட் சோர்ஸும் அதுக்கு அட்ஜசன்ட்டா ரெசிஸ்டன்ஸும் பிரசன்ட் ஆயிடும். இது நம்ம சிம்பிளா இங்க பார்த்தோம்னா இங்க வந்து கரண்ட் வந்து ரெண்டு இடத்துல டிவைட் ஆகும். இங்க ஒரு இடத்துல 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு கரண்ட்டும் 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு கரண்ட் போகுது. சோ இப்படி இருக்கும்போது நம்ம கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். சோ I2 = the current entering the circuit. அதுக்கப்புறம் நம்ம எந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா கரண்ட் கண்டுபிடிக்க போறோமோ அது எடுக்காம நியூமரேட்டர்ல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். சோ 3 ஆம்பியர் current source enter ஆகுது, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து 8 ஓம். சோ டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். சோ 3 * 8 + 4. சோ நம்ம கேன்சல் பண்ணும்போது 2 ஆம்பியர்ஸ் கிடைக்கும் கரண்ட். சோ இந்த 4 ஓம்க்கு அக்ராஸா தான் நம்ம வோல்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். சோ நமக்கு கிடைச்ச கரண்ட்டும் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ 2 * 4 = 8. சோ ஒட்டுமொத்தமா V01 V02. சோ ஒரு சோர்ஸ் ஒரு சோர்ஸ் ஆன் ஆயிருக்கும்போது நமக்கு கிடைச்ச வோல்டேஜும் இன்னொரு சோர்ஸ் ஆன் ஆயிருக்கும்போது அதோட வோல்டேஜ் ஆட் பண்ணா நமக்கு 10 வோல்ட் டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும். சோ இன்னைக்கு வந்து சூப்பர் பொசிஷன் தியரம்னா என்னன்னு பார்த்தோம். அது ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ரெண்டுத்தையும் நம்ம கத்து கொடுத்த ரோஹித்துக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.